விஜய் அரசியலுக்கு வரப்போகிறாருங்கிறத உறுதிப்படுத்தி அதற்கான வேலைகள்ல துரிதமா ஈடுபட்டிருக்காரு. மாணவர்களுக்கு உதவி செய்வது, ஏழை மக்களுக்கு உதவி செய்வதுன்னு தொடர்ந்து அவர் பல உதவிகளை செய்துட்டு வராரு. தற்போது சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் தலைவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஆலை போடுமாறு அவரோட கட்சி உறுப்பினர்களுக்கு உத்தரவு போட்டிருக்காரு விஜய். விஜய் சினிமால முன்னணியில வர்றதுக்கு அவரோட அப்பா எந்த அளவுக்கு உதவி செய்தாரோ அதே அளவுக்கு விஜயகாந்தும் இருந்திருக்காரு. சினிமாவை விட்டு போயிடலாம்னு விஜய் நினைச்சிருந்த நேரத்துல அவருக்கு கை கொடுத்து தூக்கி விட்டவர் விஜயகாந்த். இன்று அதுல வெற்றியும் கண்டுட்டாரு விஜய். கடைசியாக விஜயகாந்தோட உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி இருக்காரு விஜய். சினிமாவில கை தூக்கி விட்டுற விஜயகாந்தோட உடலை பார்த்து கதறி அழுதிருக்காரு விஜய். இதுவரைக்கும் பொது இடத்துல நாம யாரும் விஜய இந்த நிலைமையில பார்த்திருக்கவே முடியாது. அப்படியே மனம் உடைந்து போய் கண்ணீர் விட்டிருக்காரு. அதோட வீடியோக்கள் கூட சமூக வலைதளங்கள்ல வைரலாகுது. குடும்பத்துக்கு தன்னோட ஆறுதல்களை தெரிவிச்சிருக்காரு. அவங்களோட குடும்பத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் முடிவெடுத்திருக்காராம் விஜய். விஜயகாந்தோட மகன் படங்கள்ல நடிச்சிட்டு வராரு. ஆனா சொல்ற அளவுக்கு எந்த படமுமே வெற்றி அடையல. விஜயகாந்த் நல்லா இருந்திருந்தா அவரை ஒரு வெற்றி நடிகராக மாத்திருப்பாரு. ஆனா அதை அவரால செய்ய முடியல. இப்பொழுது விஜயகாந்தையும் பார்க்கல. அதனால அவரோட மகனுக்காவது முக்கிய படங்கள்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அல்லது அவர் ஹீரோவா நடிக்கிற படங்கள்ல விஜய் நடித்து கொடுத்து படத்தை ஓட வைக்கலாம்னு பலரும் சொல்லிட்டு வராங்க. அதற்கான வேலைகளை விஜய் செய்ய இருப்பதாக சொல்லப்படுது.